4 விஷயம் ஜப்பானியர்கள் சொல்றத சொல்றேன், நோட் பண்ணிக்கோ. நம்பர் 1, எது உன்னுடையது இல்லையோ அதை தொடாத, அதை எடுக்காத. 2வது, எது சரி இல்லையோ அதை செய்யாதே. எது பொய், எதில் உண்மை இல்லையோ அதை சொல்லாத. எது உனக்கு தெரியாதோ அதை பற்றி பேசாதே, மௌனமா இரு. நாங்க டீச்சர்ஸ் எதிர்கொள்ளுகிற ஆகப்பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? உனக்கு ஒண்ணும் தெரியாதுங்கிறது உனக்கு தெரியாது. நிரம்பி இருக்கிறாய், அதில் எப்படி எங்களுடைய அறிவை நிரப்புவது? எது உனக்கு தெரியாதோ அதை பற்றி பேசாத, மௌனமாக இரு, கற்றுக்கொள். யாருக்கும் கேடு நினைக்காத. மறந்தும் பிறன் கேடு சூழற்க சூழின் அறம் சூழும் சூழ்ந்தவர் கேடு. குறள். யாரை பற்றியும் கேடு நினைக்காதே, யாரும் கெட்டு போக வேண்டும் என்று நினைக்காதே. உன்னுடைய வாழ்க்கையில் நீ அடுத்த கட்டத்திற்கு போ. ஒரு அம்மா ஒரு பேட்டி கொடுக்குது. 10 வயசு பொண்ணு. வெள்ளிக்கிழமை சாயந்தரம் போனது, ராத்திரி 10 மணி ஆச்சு, வரல. என்னன்னு கேட்டா அவங்க ஃப்ரெண்டினுடைய அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை. அந்த அம்மா கீழே இறங்குது. போன் போட்டு பேசினா, ஆண்டி எங்க அப்பாவை பாக்குறதுக்கு மேல போயிருக்கிறா, நான் கீழே டீ வாங்குறதுக்கு நிக்கிறேன், அப்பா டீ கேட்டாரு, டீ வாங்குறதுக்கு நிக்கிறேங்குது. 10 மணிக்கு ஹாஸ்பிட்டல்ல நிக்கிறேங்குது. இது 10 வயசு. ஒரு அம்மா அதை பெருமையா டிவில சொல்லுது. வெளியில இறங்கி பார்த்தா கிரவுண்ட்ல அவங்க அப்பா ரவுண்ட் அடிச்சிட்டு இருக்கிறாரு, வாக்கிங்ல. அவங்க அப்பாட்ட, என்னங்க நீங்க ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறதா பொண்ணு சொன்னா, காட்டுங்கண்ணா. ஆமா. உடனே போன் எடுத்து அவங்க பொண்ணுக்கு போன் பண்றாரு. எங்க இருக்கிற? காயத்ரி அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, அவன் மேல இருக்கிறா, நான் டீ வாங்கிட்டு இருக்கிறேன் கீழங்கிறா. ஒருத்தருடைய அம்மா அப்பாவோ ஒவ்வொருத்தரும் ஹாஸ்பிட்டலுக்கு சேர்த்து விட்டாங்க. சேர்ந்து எங்கேயோ சுத்திட்டு இருக்குது ராத்திரி 10 மணிக்கு. 10 வயசு. என்னன்னு சொல்லுவ நீ? எது சரியில்லையோ, எது பொய்யோ, எதில் உண்மை இல்லையோ அதை சொல்லாதே. இன்னிலிருந்து எவ்வளவு பெரிய சுதந்திரம் தெரியுமா அது? பொய் சொல்றதுலயும் உண்மை சொல்றதுலயும் இருக்கிற பெரிய பிரச்சனை சொல்றேன். பொய் சொன்னா சனியா ஞாபகம் வச்சுட்டு இருக்கணும், உண்மையை சொன்னா ஞாபகம் வச்சிருக்க வேண்டிய அவசியமே இல்லை. எது உண்மையோ அது உண்மை. உண்மையாக இரு, உண்மையை சொல், பொய்யை சொல்லாத. எல்லாரும் நினைக்கிறாங்க ரொம்ப ஃப்ரீயா இருக்கலாம், கிடையாது. ஃப்ரீயா இருக்கவே முடியாது. அவ்வளவு நீ டைட் ஷெட்யூல்ல நீ இருந்தனா உன்னுடைய வாழ்க்கையில் நீ சில விஷயங்களை சம்பாதிக்கலாம். எது ரொம்ப விருப்பமானதாக இருக்கிறதோ அதை பிடித்துக்கொள். எது உனக்கு கிடைத்திருக்கிறதோ அதில் விருப்பத்தை செலுத்தி அதை மாடிஃபை பண்ண. வாழ்க்கை உனக்கு அதில் துணை செய்யும். இந்த வெறி இருக்கல, ஒரு விதமான வெறி, இலக்கு நோக்கிய வெறியை வைத்துக்கொள். சென்னையில இருந்து மதுரை பிளைட்டுக்கு வர அவ்வளவு ஒரு ரஷ், டிராபிக். அப்ப நினைச்சேன் குழந்தைங்கள ஒரு விஷயம் உங்ககிட்ட அப்படியே சொல்றதுக்கே நினைச்சேன். இந்த சாப்பாடு டெலிவரி, சின்ன சின்ன பசங்கப்பா, உன் வயசு பசங்க, 2 வீலர்ல என்னுடைய காரை தாண்டி, லாரி தாண்டி, அப்படி பஸ் அது இது தாண்டி வெறித்தனமா ஓடுறான். அந்த 20 மினிட்ஸ் அவன் போயிடணுமா. 20 மினிட்ஸ் அவன் டெலிவரி பண்ணிட்டானா அவனுக்கு 30 rupees. நான் அந்த பசங்களை பார்த்து ஒரு 10-15 பேர் ஓடினானுங்க. நான் அவனுங்களை பத்தி யோசிச்சேன். இந்த வெறிய, இந்த வண்டி ஓட்டி சாப்பாடை இன்னொருத்தங்களுக்கு கொண்டு போய் கொடுக்கணும்னு ஓடுறிய இந்த வெறிய படிக்கும்போது படிப்புல காட்டியிருக்கலாம்ல. நான் அவளை வெறித்தனமா தான் படிச்சேன். அந்த வெறித்தனத்தை நீ உன் படிப்புல காட்டு.